நான் டாக்டர் மதலை சுந்தரம், பிரின்சிபல் ஆஃப் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நம்ம நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறை என்ற அமைப்பால் 2010 துவங்கப்பட்டது. தற்போது 7 யூஜி பாடப்பிரிவுகள், 2 பிஜி பாடப்பிரிவுகளோட தேனி மாவட்டத்தின் முதன்மையான பொறியியல் கல்லூரியாக நமது கல்லூரி செயல்பட்டு கொண்டு வருகிறது. தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி, சமுதாய அக்கறை, இது ரெண்டை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு பெருமையான நிறுவனம். 100 ஆண்டு கடந்து சென்று கொண்டிருக்குது. இந்த நிறுவனத்தோட ஒரு 12வது கல்வி நிறுவனம் தான் நம்ம நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. ஏறத்தாழ ஒரு 25,000 மாணவர்களுக்கு கல்வி வழங்கிட்டு இருக்கக்கூடிய உன்னதமான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பு. நம்ம கல்லூரியில படித்து பட்டம் பெறக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களோட வெறும் மதிப்பெண் மட்டும், அதிக மதிப்பெண் பெற்று பட்டம் பெறுவது மட்டும் நோக்கம் அல்லாமல், சமுதாய அக்கறையோட அவங்க ஏதாவது ஒரு அவங்க படித்த கற்ற கல்வியை வைத்து சமுதாய அக்கறையில சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க துறையில ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த செய்து வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஆனது தேசிய அளவிலும் இன்டர்நேஷனல் அளவிலும் அங்கீகாரம் கிடைக்குது, கல்லூரிக்கு கிடைக்குது. ரிசர்ச் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை, ஏன்னா பொறியியல் அப்படின்னாலே ரிசர்ச் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்ஜினியர்ஸ் அப்படின்னாலே ப்ராப்ளம் சால்வர்ஸ், நிறைய பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பொறியாளர்களுக்கு இருக்கு. அந்த பொறியாளர்கள் ஆராய்ச்சி படிப்புல நிறைய நம்ம முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு நம்ம கல்லூரியில மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே தேசிய அளவிலான மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கருத்தரங்குகளை அவங்களோட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து அதை நிறைய ஆய்வறிக்கைகள் வெளியாயிருக்கு. லெபார்டரிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நமது தேவைக்கு அதிகமாக நம்ம மேனேஜ்மெண்ட் நமக்கு வழங்கி மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு ஆய்வகங்கள், வசதிகள், கணிப்பொறி ஆய்வகங்கள், லெபார்டரிஸ்லாம் நமது கல்லூரியில் இருக்கு. இயந்திரவியல் துறையில அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மைய அங்கீகாரம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களோட ஆராய்ச்சி படிப்பை இங்க நம்ம நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில பயின்று வருகிறார்கள். ஒரு முன்னாள் மாணவர், இயந்திரவியல் துறையை சேர்ந்த மாணவர் சமுதாய அக்கறையில ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாருங்க. அந்த வேஸ்ட்டை அவர் ஒரு உபயோகமான உரமாகவும் உபயோகமான பிளாஸ்டிக்காகவும் அதை பிரிச்சாருங்க. அந்த 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 இதுக்கு காப்புரிமை கிடைச்சது. தமிழக அரசால் அங்கீகாரம் கிடைத்து 1 லட்சம் ரூபா தமிழக அரசு அவங்களுக்கு பரிசு கொடுத்து அந்த பையன் இப்போ நல்ல ஒரு ஆண்டர்பிரனரா அந்த பையன் இருக்கான். மாணவர்களோட சேஃப்டியை உறுதி செய்யும் விதமாக ஆன்டி ராக்கிங் கமிட்டி, ஆன்டி ராக்கிங் செல் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதுவரை எந்த ஒரு ஆன்டி ராக்கிங் சம்பந்தமான ஒரு பதிவும் நமது கல்லூரியில் பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மேலும் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் ஃபீமேல் ஃபேக்கல்டிஸோட பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக போஸ்ட் செல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு துறையிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம் எல்லா துறையிலையும் நமக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு பொறியியல் படிப்பை படிக்கும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கான எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கு. ஒரு பொறியியல் துறைக்கான வேலை வாய்ப்புகள் என்னைக்குமே ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். என்ன, நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், பொறியியல் கல்வி எடுத்து படிக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னைக்கு எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரபுசாரா எரிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சோலார் பவர், இந்த மாதிரி இதில் நிறைய வேலை வாய்ப்புகள், எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் பெருகி வருது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒவ்வொரு கோர் இன்ஜினியரிங்கும் அவங்களோட பாடத்திட்டத்தை சேர்த்து படிக்கிற பட்சத்தில் நம்மளோட வேலை வாய்ப்புகள் மிக அதிகமான ஒரு அளவிலான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமது கல்லூரியில் மாணவர்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வளர்த்துக்கிற விதமாக என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, கிரீன் என்விரான்மெண்டல் செல்,
அப்படின்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 செல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவரும் தன்னை வந்து ஏதாவது ஒரு செல்ல ஈடுபடுத்தி அந்த மாணவரோட ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்லு, ஒரு சமுதாய அக்கறை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இந்த செல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத வந்து பிரதானப்படுத்தி நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். மாணவர்கள் தங்களோட கலை மற்றும் பண்பாட்டு திறனை வெளிப்படுத்தும் விதமாக நமது கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, கிட்டத்தட்ட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்க கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் ஏதாவது ஒரு போட்டியிலேயோ ஒரு ஈவெண்ட்லேயோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லைக் ஒரு சோசியல் மீடியா ப்ரொமோஷன், சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுற மாதிரி காம்படிஷன், டான்ஸு, சிங்கிங், குக்கிங், இந்த மாதிரி வந்து ஒரு அவனோட தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக வந்து ஒரு 20-25 போட்டிகள் வந்து நடத்தப்படும். அந்த போட்டிகளில் கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு மாணவனும் ஏதாவது ஒரு போட்டியில் வந்து பங்கெடுப்பான். அவனோட திறனை வெளிப்பாடு, அதாவது பொறியியல் சார்ந்து இல்லாமல் பொறியியல் சாராத துறைகள், அதாவது மாணவர்களோட கலை மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கல்லூரியில் நடத்தப்படுது. மேலும் தேனி மாவட்டத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழக அளவிலான தரவரிசை பட்டியலில் முதலிடம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக நமது கல்லூரி இருக்கு. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் நாக் தரச்சான்றிதழ் பெற்ற ஒரே கல்லூரி நமது நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. லிசன், லேர்ன், லீட் என்ற ஒரு தாரக மந்திரத்தை எங்களோட கொள்கையாக கொண்டு நமது மாணவர்களை, தேனி மாவட்டத்தின் மாணவர்களை சிறந்த பொறியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது கல்லூரி செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன்ஜினியர்ஸ் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ். At NSCET, education is not a learning, it's a transformation. புதிய யுகத்திற்கான இளம் பொறியாளர்களை உருவாக்கும் இடம் எம் கல்லூரி.